அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப பாகல்காம் அட்டாக்குக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ப நேத்து, அதாவது மே 6த் நைட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். அரவுண்ட் மே 6த் நைட் ஓகேங்களா? அதாவது ஆஃப்டர் 12 பார்த்தீங்கன்னா, ஒரு 1:30 மணி போல நம்ப பாகிஸ்தான்ல மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு 9 சைட்ல வந்து நம்ப அட்டாக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 9 சைட்ல 24 ஸ்ட்ரைக் ஓகேங்களா? 24 பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. துல்லியமான தாக்குதல். ஓகேங்களா? 9 சைட் தான். இந்த 9 சைட்ல 24 குண்டுகள வச்சு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 9 சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 4 சைட் வந்து பாகிஸ்தான்லயும், 5 சைட் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மொத்த ஆப்பரேஷனையுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டியிருக்கோம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ஆப்பரேஷன் அப்படிங்கிறது ஆ சிவிலியன்ஸ் இல்லாத பகுதிகளா தேர்ந்தெடுத்து சிவிலியன்ஸ் இல்லாம டெரரிஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதிகளா தேர்ந்தெடுத்து நம்ம அட்டாக் பண்ணி இத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டியிருக்கோம். பாகிஸ்தானோட மிலிட்டரி டார்கெட்ட எதுவுமே நம்ப டார்கெட் பண்ணாம, டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஆப்பரேஷனுக்கு ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு ஏன் பேர் வச்சாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாகல்காம் அட்டாக் அப்போ தீவிரவாதிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மனைவிகள விட்டுட்டு கணவர்கள மட்டுமே டார்கெட் பண்ணி கொன்றுப்பாங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் நம்ம பிரதமர் மோடி இந்த ஆப்பரேஷனுக்கு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கார். சிந்தூர் அப்படின்னா நம்ம நெத்தியில பெண்கள்லாம் குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் ஹிந்தியில சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்தியன் இந்தியன் கவர்ன்மென்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அததான் நம்ம முதல் செய்தியில பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மத்தபடி எடிட்டோரியல் பேஜ்ல HDI ரேங்கிங்ஸ பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் HDI ரேங்கிங்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க UNDP. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்பிள் அண்ட் பாசிபிலிட்டீஸ் இன் த ஏஜ் ஆஃப் AI. இந்த பேர ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ என்ன இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா, 130வது ரேங்க்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 0.685 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கோர். ஸோ இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, HDI அப்படிங்கிறது 3 இண்டிகேட்டர பேஸ் பண்ணி இருக்கும். அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஓகேங்களா? இன்னொன்னு இன்கம், இன்னொன்னு எஜுகேஷன் சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதுவரைக்கும் இந்தியாவுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72ஆ இருந்ததே கிடையாது. இப்ப தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இப்ப பார்த்தீங்கன்னா 8.2ல இருந்து 13ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 13 இயர்ஸா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் GNI பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா, டாலர் மதிப்புல பார்க்கிறப்ப $9046.76 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு இண்டிகேட்டர்லயும் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா, இதுல இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. லைக் வந்து நம்மளோட எம்ஜிஎன்ரேகா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஹெல்த் மிஷன், இந்த ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத்த திட்டங்கள் எல்லாத்தையுமே பாராட்டி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே இந்தியாவுல இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஒரு காஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆ சொல்லியிருப்பாங்க. இன்கம் இன்இக்வாலிட்டியும் அதிகமாயிட்டே இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டியும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டிய கம்மி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ இந்தியா எடுக்கணும். பாவர்ட்டிலிருந்து நெறைய பேர வெளிய கொண்டு வரணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டிய அட்ரஸ் பண்ணணும். குறிப்பா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் விமனுக்கு அதிகப்படுத்தணும். நமக்கு 33% இடஒதுக்கீட வந்து குடுத்திருந்தாலும், அது எப்ப நடைமுறைக்கு வரும்னு தெரியல இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இந்த அன்சர்டனிட்டிலாம் இந்தியா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதுல ரேங்கிங்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 130வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ மத்த செய்திகள்ல மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த பாகல்காம் அட்டாக்க வச்சு தான் இன்னைக்கு செய்தி ஃபுல்லாவே இருந்துச்சு. பாகல்காம் அட்டாக் அதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்த ஆப்பரேஷன் சிந்தூர பேஸ் பண்ணி தான். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.